Praise the Lord. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. கர்த்தருடைய மகிமையின் கரமானது இம்மட்டும் நம்மோடு கூட இருந்து இவ்வளவு தயவும் தாட்சியமாய் நடத்தி வருகிற அந்த நல்ல அபிஷேகத்துக்காக அந்த ஆண்டவருக்கு 1 கோடி நன்றி என்று சொல்லி கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவே. பரிசுத்த வேதாகமத்திலே அந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரமானது இந்த 1 சாமுவேலின் புஸ்தகத்தின் தலையங்க அதிகாரமாய், அதாவது ஒரு தலைப்பின் அதிகாரமாக, ஒரு முக்கியத்துவ வாய்ந்த ஒரு அதிகாரமாய் இந்த 10ஆம் அதிகாரம் இருக்கிறதை நாம் காணலாம். இந்த 10ஆம் அதிகாரத்தை இன்றைக்கு காலை இருட்டோடு ஜெபத்துக்கு வந்து நான் அப்படியே சிந்திக்கையில் ஆண்டவர் அழகான சில காரியத்தை என்னோடு கூட இடைப்பட்டார். அவர் விளங்க காட்டினார். அவர் இடைப்பட்டதும் அவர் விளங்க காட்டினதுமான காரியத்தை ஒளிவு மறைவு இல்லாமல், ஏற்ற இறக்கம் இல்லாமல் அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே உங்களுக்கு சொல்லும்படி கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. முதலாவதாக இந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தருக்கும் மனிதனுக்கும் இருக்கிற அந்த பகுதியை மட்டும் வாசிக்கிறேன், கவனிங்கள். 1 சாமுவேல் 10:1. கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. கர்த்தர் நல்லவை. கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. இங்கு சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறதான ஒரு நல்ல வார்த்தையை பார்க்கிறோம். கர்த்தர் தம்முடைய சுதந்திரத்தின் மீது உன்னை தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சவுல் சாமுவேலால் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டான் என்பது தான் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. ஆனால் இந்த சவுலை தேவன் ராஜாவாக மாத்திரம் கிடையாது, அவனை ஒரு தலைவனாகவும் ஆண்டவர் ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதைத்தான் இங்கு சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறான். கர்த்தர் தம்முடைய சுதந்திரத்தின் மீது சுதந்திரம் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. இந்த காலை வேளையிலே இருட்டோட ஜெபத்துக்கு வந்திருக்கிற எனக்கு மிகவும் அன்பான தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு சவுலுக்கு ஒரு தலைவன் என்கிற ஒரு தலைமத்துவத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்தது மாத்திரமல்லாமல், அந்த ஆசீர்வாதத்துக்கு அங்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை அபிஷேகம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அபிஷேகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு தலைவனாக ஒருவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்படுகிறான் அல்லது அபிஷேகம் பண்ணப்படுகிறாள் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? தலைவன் என்பதற்கு சரியான விளக்கம் என்ன? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 35வது வசனம். அப்போஸ்தலர் 7:35. உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசையை தானே தேவன் முச்சடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். அல்லேலூயா. தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். அப்போ இந்த சாமுவேல் சவுலை கர்த்தரை முன்னிட்டு சொல்லும் போது அவர் தம்முடைய ராஜாங்கத்தின் மீது உன்னை தலைவனாக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அந்த தலைவன் என்றால் அவனுடைய வேலை என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? அவன் நல்ல மீட்பன் என்று அர்த்தம். ஜனங்களை மீட்கக்கூடியவன்,
சிக்கலில் இருக்கிறவர்களை மீட்கக்கூடியவன், ஓசத்திர போராட்டத்தில் இருக்கிறவர்களை மீட்கக்கூடியவன், ஓசத்திர வேதனையில் இருக்கிறவர்களை மீட்கக்கூடியவன் தான் தலைவன். இன்றைக்கு காலையிலே தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்துதான் பேசுகிறார். நீங்கள் எத்தனை பேரை மீட்டவர்களாய் இருக்கிறீர்கள், மீட்டு எடுத்திருக்கிறீர்கள்? நீங்கள் கேட்கலாம், ஐயா இந்த சவுலை சாமுவேல் அங்கு அபிஷேகித்ததை போல எங்களை யாரும் அபிஷேகிக்கவில்லை என்று நீங்கள் சொல்லலாம். இல்லை, நீங்க என்றைக்கு தேவனுக்குள் வந்தீர்களோ, என்றைக்கு அபிஷேகிக்கப்பட்டீர்களோ, அன்றைக்கு ஆண்டவர் உங்களை யாருக்கோ அல்லது ஏதோ இடத்துல ஒரு தலைவனாக, ஒரு தலைவியாகத்தான் வைத்திருக்கிறார். புருஷன் குடும்பத்துக்கு தலைவனாய் இருக்கிறான், தலையாய் இருக்கிறான் வேதம் சொல்லும். முதலாவது குடும்பத்துக்கே நீங்கள் ஒரு தலைவன். அப்போ அந்த குடும்பத்திலே வந்ததான எல்லா இடுக்கணிலிருந்தும் அந்த குடும்பத்தை மீட்க வேண்டியது உங்களுடைய கடமை. உங்களை ஒரு சபைக்கு ஒரு மெய்ப்பனாக, ஒரு போதகனாக, ஒரு ஆசாரியனாய் தேவன் வைத்திருந்தார் என்று சொன்னால், நான் ஊழியக்காரன் என்று சொல்லுவதோ, நான் தீர்க்கதரிசி என்று சொல்லுவதோ, நான் மெய்ப்பனும் போதகனுமாயிருக்கிறேன் அப்போஸ்தலன் என்று சொல்லுவதோ நல்லது கிடையாது. அப்போ ஒரு மெய்ப்பன் என்கிற போதகன், ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும்? ஜனங்களை மீட்டெடுக்கிற பாரம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஜனங்கள் பலவிதமான உளையான சேற்றிலே சிக்கி இருப்பாங்க, பலவிதமான குழப்பத்திலே அகப்பட்டிருப்பாங்க. அவர்களை எல்லாம் மீட்க வேண்டியது ஒரு தலைவனுடைய தலையாய கடமை. இங்கு சாமுவேல் கர்த்தருடைய பெயரை சொல்லுகிறார். கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார். அந்த தலைவன் என்று சொன்னால் அவன் மீட்கிறவன் அல்லது மீட்பன் என்று அர்த்தம். மோசையை தேவன் ஒரு மீட்பனாகத்தான் அனுப்பினார். அனுப்பின வேலையை அவன் சரியாய் செய்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டிருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனுக்கு ஓசத்திரம் அடிமைகளாய் காணப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த சுதந்திரமும் இல்லாதவர்களாயிருந்தார்கள். என்றைக்கு மோசையை ஆண்டவர் ஒரு தலைவனாக அனுப்பினாரோ, அன்றைக்கே அவன் தம்முடைய ஜனத்தை மீட்கிறவனாக எழும்பினான். அவனை கொண்டு 6 லட்சம் புருஷர்கள் என்கிற பட்டியலிலே 30 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் மீட்டது. இது ஆண்களுக்குரிய வார்த்தை மாத்திரம் அல்ல சகோதரி. எஸ்தர் ராஜாத்தியை 127 தேசத்துக்கு மேலாக அவளை நியமிக்கும் போது, நான் உயர்த்தப்பட்டு விட்டேன், உயர்ந்த இடத்திலே வந்துவிட்டேன் என்று சொல்லி மௌனமாயிருக்காமல் யூதர்களை மீட்டெடுப்பதே எஸ்தருடைய கடமையாயிருந்தது. அதுவே அவருடைய தரிசனமாயிருந்தது. ஒரு கட்டம் வரும்போது அவள் ஆமானை ஜெயித்து அழித்து ஒட்டுமொத்த யூதர்களையும் ஓசத்திரம் மீட்டு விட்டார். சாமுவேல் காலத்தில் இந்த தலைவனாகவும் மீட்கிறவனாகவும் ஏற்படுத்துவது சாமுவேலின் வேலை. சாமுவேல் போய் எல்லாரையும் மீட்டுக் கொண்டிருக்க முடியாது. அது சாமுவேலுடைய வேலையே கிடையாது. சாமுவேலுடைய வேலை ஞான திருஷ்டியின் வேலை. சாமுவேலுடைய வேலை தீர்க்க தரிசனத்தின் வேலை. சாமுவேலுடைய வேலை அபிஷேகம் பண்ணுவதுதான் அவன் வேலை. அவன் போய் எல்லாரையும் மீட்டு கொண்டு இருக்க முடியாது. அந்த சாமுவேலுக்கு கீழாக தேவனால் ஏற்படுத்தப்பட்டவன் தான் சவுல் என்கிற தலைவன். ஆனால் அந்த தலைவன் ஒரு கட்டத்திலே ஜனங்களை மீட்பதை விட்டுவிட்டு, பெலிஸ்தரிடத்திலிருந்து ராஜ்யத்தை மீட்பதை விட்டுவிட்டு அவன் தாவீதை துரத்துகிறவனாய் மாறினான், திசை மாறி போனான். கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார், உங்களுடைய கிரியையும் உங்க செய்கையும் திசை மாறி போகக்கூடாது. ஆண்டவர் எதற்காக அபிஷேகித்தார்?
தலைவனாக அபிஷேகித்தாரா? ராஜாவாக அபிஷேகித்தாரா? நியாயாதிபதியாய் அபிஷேகித்தாரா? ஓசத்திரம் ஞானத்திற்காரனாய் அபிஷேகித்தாரா? எந்த காரியத்துக்காக அபிஷேகித்தார்? சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் அபிஷேகித்த அந்த அபிஷேகத்துல உண்மையாய் நிலைத்திருக்கிறீர்களா? இந்த சவுல் ஜனங்களை மீட்கிறவனாய் மாறியிருக்க வேண்டும். ஆனால் மீட்கிறவனாய் அல்ல, ஜனங்களை ஊர் ஊரா கூப்பிட்டு கொண்டு போய் யுத்தம் பண்ணுவதே கடமையாய் இருந்தான். ஓ, நீதிமானும் பரிசுத்தவானும் தேவனுக்கு பிரியவுமான தாவீதை துரத்துவதே வேலையாய் போனது. அவன் தன் தலைமத்துவத்தின் பணியை சரியாய் செய்யவில்லை. இதுதான் இந்த சாமுவேலுக்கும் சவுலுக்கும் இடையில் இருக்கிற கர்த்தருடைய நியாய பங்கு. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அபிஷேகத்திலே நிலைத்திருக்கிறீர்களா என்று பாருங்கள். ஒரு முறை நான் ரட்சிக்கப்பட்ட புதிதிலே மகிமையான அக்கினி அபிஷேகத்தினால் தேவன் என்னை நிரப்பினார். என்னை தொட்டவர்கள் எல்லாம் அபிஷேகம் பெற்றார்கள். நான் யாரை தொட்டேனோ அவர்களெல்லாம் அபிஷேகம் பெற்றார்கள். ஒரு அக்கினி பிளம்பும் தீ பிளம்புமாய் என்னை கர்த்தர் மாற்றினார். அப்ப நான் ரொம்ப பாலிய வயது, சிறு வயது. பாலிய வயது என்றால் நல்ல சுத்திரம், இளம் வாலிப, நல்ல சிறு வயதுக்காரன், சின்ன பையன். ஆனா அந்த நேரத்துல இந்த தேவனுடைய அக்கினி அபிஷேகத்தின் மகத்துவத்தை உணராமல், ஓ, என்னை தொடுறவங்களும் அபிஷேகம் பண்றாங்க, நான் யாரை தொடுறேனோ அவங்களும் அபிஷேகம் பண்றாங்க, அதெல்லாம் சுத்திரம் பெரிதா நான் எடுத்துக்கொள்ளாமல் ஒரு கட்டம் வரும்போது, ஓ, அங்கு ஏற்பட்ட சின்ன சின்ன தேவைகள் குறைவுகளுக்காக துக்கப்பட்டு இந்த அபிஷேகமே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, அந்த சொன்னதான் தாமதம், அந்த அபிஷேகம் என்னை விட்டு போய்விட்டது. அந்த அபிஷேகம் போனதான் தாமதம். ஒரு சர்வ சாதாரண பையனாய் மாறிவிட்டேன். என்னிடத்திலிருந்த பராக்கிரமம் இல்லை, என்னிடத்திலிருந்த பொழிவு இல்லை, என்னிடத்திலிருந்த வீரியம் இல்லை, என்னிடத்திலிருந்த தைரியம் இல்லை, என்னிடத்திலிருந்த அந்நிய பாஷை இல்லை, என்னிடத்திலிருந்த ஜபம் இல்லை, என்னிடத்திலிருந்த தரிசனம் இல்லை, என்னிடத்திலிருந்த அருமையான சுதந்திரம், ஜனங்களை நீதிக்குட்படுத்துகிற கிரியை இல்லை. அது போனதுக்கு அப்புறம் தான் உணர்ந்து துக்கப்பட்டேன். அப்புறம் ஒரு நாள் ஆண்டுட்ட உட்கார்ந்து அழுதேன். ஆனா அன்றைக்கு இருந்த பரிசுத்தவான்கள், ஊழியக்காரர்கள் சொல்லிட்டாங்க, ஓ, ஒரு முறை கர்த்தர் அபிஷேகிச்சானா அதை இழந்துடக்கூடாது. ஒரு முறை அபிஷேகத்தை இழந்துட்டா திரும்ப கிடைக்கவே கிடைக்காது என்றுதான் அவர்கள் சொன்னாங்க. ஆனா நடந்தது என்ன? மிகவும் போராடி ஜெபித்தே ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டேன். ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல மாதங்கள் ராத்திரி பகலாய் அழுவது ஒன்றுதான் என் வேலை. ஓ, அங்கலாய்ப்பது ஒன்றுதான் என் வேலை. ஆண்டோட பாதத்துல விழுந்து கடந்து கண்ணீர் விட்டு கதறி, ஓ, ஏங்கி ஏங்கி கெஞ்சினேன். ஆண்டவரே, தெரியாம அப்படி சொல்லிட்டேன், தெரியாம இழந்துட்டேன், மன்னியும் என்று சொல்லி ஆண்டுட்ட பல மாதங்கள் கெஞ்ச ஒரு சிறிய விபத்து ஒன்றை தேவன் ஏற்படுத்தினார். நான் நடந்து போயிட்டு இருக்கும் போதே அந்த மாடியில் நடந்து போய்கொண்டிருக்கும் போது தரைக்கு கீழே ஒரு சதுர வடிவில கண்ணாடி, தெரியாமல் அந்த கண்ணாடியில் கால் பட, அந்த கண்ணாடிக்குள் அப்படியே கால் இறங்க, கண்ணாடி உடைந்து கீழே விழுந்து விட்டது. அந்த கண்ணாடிக்கு மேலிருந்து கால் அப்படி கீழே இறங்க, கூர்மையான கண்ணாடிகள் என் தொடையில சுற்றிலும் பல இடத்துல தாறுமாறாய் கிழித்து விட்டது. தாறுமாறாய் கிழித்து சதை தொங்குகிறது, கறி தொங்கிக் கொண்டிருக்கிறது, ரத்தம் பீரிட்டு போய் கொண்டிருக்கிறது. ஒரு இடத்துல சின்ன காயமானால் பரவாயில்ல, ஒரு இடத்துல சின்ன கீறலானா பரவாயில்ல. இது முழங்காலுக்கு மேலே, இடுப்புக்கு கீழே, ஒரு சுத்திரம் வலது பக்க தொடையில பல இடத்துல கிழிச்சு அப்படியே சுத்திரம் கறி துண்டு தொங்கிட்டு. அப்போதும் ஆண்டவரை விடல. அப்பையும் ஆண்டுட்ட கெஞ்சினேன், இது உம்மால் கொடுக்கப்படுகிற சிக்ஷை தான் எனக்கு தெரியும், என்னை தயவாய் மன்னியும், மீண்டும் ஒரு விசை அபிஷேகம், நீர் எந்த காரியத்துக்கு அபிஷேகிக்கிறோ அதை நான் காத்துக் கொள்கிறேன் ஒப்பு கொடுத்தேன். அதன் பின்புதான் கர்த்தர் மனம் இறங்கினார். மீண்டும் ஒரு விசை கர்த்தர் சொன்னார், நான் உன்னை அப்போஸ்தலனாகவும்
தீர்க்கதரிசியாகவும் அபிஷேகிக்கிறேன் என்று கர்த்தர். நான் உன்னை அப்போஸ்தலனாகவும் தீர்க்கதரிசியாகவும் அபிஷேகிக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அன்றைக்கு ராத்திரி நான் பெற்ற அபிஷேகம் தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த ஊழியத்திலே வைத்திருக்கிறது. இன்றைக்கு நான் தைரியமாய் கர்த்தருடைய கிருபையை முன்னிட்டு சொல்லுவேன். எந்த அப்போஸ்தலத்துவத்தை கொடுத்தாரோ, எந்த தீர்க்கதரிசனத்தை கொடுத்தாரோ, இன்றைக்கு வரைக்கும் அந்த அப்போஸ்தலத்துவத்தை வைத்து அநேகரை உருவாக்குகிற ஒரு மெய்ப்பனாய் கர்த்தர் மாற்றினார். அந்த தீர்க்கதரிசனத்தை வைத்து தேசங்களையும் ஜனங்களையும் சபைகளையும் எச்சரிக்கிறவனாய் கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கும் செய்கிறோம். அந்த தலைமத்துவம், அந்த தலைவனாய் வைக்கப்பட்ட அந்த அபிஷேகத்திலே இன்றைக்கு வரைக்கும் நிலைக்க வைத்திருக்கிறார். பல ஆயிரக்கணக்கானவர்களை அபிஷேகிக்க உருவாக்க வைத்திருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், ஓ சாமுவேல், சவுலை ஜனங்களுக்கு தலைவனாக அபிஷேகம் பண்ண. ஆனால் அந்த சவுல் அந்த அருமையான தலைவருக்குரிய பாக்கியம் இழந்து போய்விட்டான். இந்த காலை வேளையிலே கர்த்தர் கேட்கிறார், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் தலைவனுக்குரிய அபிஷேகமா அல்லது வரங்களுக்குரிய அபிஷேகமா? எந்த அபிஷேகம் என்பதை கொஞ்சம் நிதானித்து பாரு. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இரண்டாவதாக, இந்த சாமுவேலுக்கும் கர்த்தருக்கும் இடையில இருந்த அந்த பரிச்சயத்துல நடந்த இரண்டாவது சம்பவம் என்ன? சாமுவேலுக்கும் கர்த்தருக்கும் இடையில இருந்த பரிச்சயத்தில் நடந்த இரண்டாவது சம்பவம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். அதே 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய். இங்கு சாமுவேல் சவுலுக்கு சொல்லுகிற இரண்டாவது காரியம், கர்த்தரை காண்பித்து சொல்லுகிறான், சவுலே, கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். ஆமென். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கு அருமையான ஒரு சம்பவத்தை, ஒரு தீர்க்க தரிசனத்தை பார்க்கும். அது என்ன தீர்க்க தரிசனம்? கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். அந்த கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்கும் போது நீ தீர்க்க தரிசனம் சொல்லுவாய். இரண்டாவது, நீ வேறு மனுஷன் ஆவாய். சரி, இப்போ இங்கு கர்த்தரும் சாமுவேலும் இணைந்து செய்கிற இரண்டாவது காரியம், ஒரு தீர்க்க தரிசனத்தின் ஆவியை சவுல் மேலே கர்த்தர் வைக்கிறார். அப்போ இந்த சோத்திர கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய ஆவின்னு சொல்லி இந்த வார்த்தை சொல்லுது. அந்த கர்த்தருடைய ஆவி என்றால் என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட கர்த்தருடைய ஆவியை புதிய ஏற்பாட்டின் கர்த்தருடைய ஆவியோடு கூட இணைத்து உங்களுக்கு சத்தியத்தை சொல்லும்படி தேவனால் ஏவப்படுகிறது. அப்ப இந்த கர்த்தருடைய ஆவி என்றால் என்ன அர்த்தம்? முதலாவதாக அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்போஸ்தலர் 5:9. பேதுரு அவனை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். இந்த கர்த்தருடைய ஆவியின் வேலையை பாருங்க. பேதுருவின் மீது இந்த கர்த்தருடைய ஆவி இறங்கினது. இந்த கர்த்தருடைய ஆவி பேதுருவின் மீது இறங்கின உடனே அந்த பேதுரு என்ன செய்துட்டான்? ஓ, கர்த்தருடைய ஆவியை யாரெல்லாம் சோதிக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிக்கிற மனுஷனாய் மாறிவிட்டான். அவன் சொல்றான், கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இது ஒரு விசேஷத்த ஆவி.
அந்த கர்த்தருடைய ஆவி பேதுருவின் மீது இறங்கின உடனே அன்றைக்கு இருந்த ஜனங்களில், அன்றைக்கு இருந்த கூட்டத்தில், அன்றைக்கு இருந்த ஆட்களில் கர்த்தரை சோதிக்கிறதுக்குன்னே சிலர் இருந்தாங்க. அந்த ஆவியானவரையே சோதிக்கக்கூடியவர்கள் யார் என்பதை இந்த பேதுரு துல்லியமாய் கண்டுபிடி. இங்க நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய ஆவி என்றாலே இருதயங்களை ஆராயக்கூடியது. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவி என்ற பெயரிலே சிலர் கை தட்டுறாங்க, சிலர் குதிக்கிறாங்க, சில ஆவில அல்ல ஆடுறாங்க, சில முழங்கால கேட்கிறாங்க, சில படுக்கிறாங்க, சிலர் உருள்றாங்க, என்னென்னமோ பண்றாங்க. ஆனா கர்த்தருடைய ஆவி என்றால் முதலாவது அது சரியாய் கர்த்தருக்கு எதிரானவர்களை கண்டுபிடிக்கக்கூடியதுதான் இந்த கர்த்தருடைய ஆவி. இந்த கடைசி காலத்துல கர்த்தருடைய பேரை சொல்லிக் கொண்டு கர்த்தருடைய சபைகளிலே இருந்து கொண்டு கர்த்தருக்கு விரோதமாகவும் கர்த்தருடைய ஆவியானவருக்கு எதிராகவும் ஒருமனப்பட்டிருக்கிற சகோதரர்கள் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாகவும் கர்த்தருடைய ஆவியானவருக்கு விரோதமாகவும் ஒருமனப்பட்டிருக்கிற கணவன் மனைவிமார்கள் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாகவும் கர்த்தருடைய ஆவிக்கு விரோதமாகவும் ஒருமனப்பட்டிருக்கிற கூட்டம் இருக்கிறது. ஆனா நன்றாய் கவனிங்கள், சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லும் போது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார் என்று சொன்னான். அந்த சாமுவேல் சொன்னதை போலவே கர்த்தருடைய ஆவி சவுல் மீது இறங்கி வந்தது. இந்த காலை வேளையிலே, அதிகாலை வேளையிலே அன்றைக்கு சாமுவேல் சொன்னதை போல இறங்கி வந்த கர்த்தருடைய ஆவி இன்றைக்கும் உங்கள் மீது இறங்கி வருகிறது. விரும்புகிறவர்கள் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் கர்த்தரையும் கர்த்தருடைய கிரியைகளை சோதிக்கிறவர்கள் யாரோ அவர்களை கண்டுபிடிக்கும் பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். சவுலுக்கு சாமுவேல் தீர்க்க தரிசனம் சொன்ன போது அவன் சொன்ன இரண்டாவது தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? நீ வேறு மனுஷன் ஆவாய். இந்த தீர்க்க தரிசனம் பேதுருவின் வாழ்க்கையில் நடந்தது. அவன் மீனவனாய் இருந்தான், சீசனாய் மாறினான், சீசனாய் மாறினவன் அப்போஸ்தலன் ஆனான், அப்போஸ்தலன் ஆனவன் ஆண்டோடைய மார்பிலே சாய்கிறவனாய் மாறினான், ஆண்டோடைய மார்பிலே சாய்கிறவனாய் இருந்தவன் மீண்டும் மீன் பிடிக்க போனான். அந்த மீன் பிடிக்க போனவனை ஆண்டவர் கொண்டு வந்து பெந்தைக்கோஸ்து நாளில் வைத்து அந்த பேதுருவின் மீது கர்த்தருடைய ஆவி இறங்கினதுனால அவன் வேறு மனுஷனாய் மாறி இப்பொழுது கர்த்தருக்கும் கர்த்தருடைய ஆவிக்கும் எதிராய் திட்டமிடுகிறவர்களை கண்டுபிடிக்கிற ஒரு அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டான். எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்னன்னா, கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார் என்பதுதான் இந்த தீர்க்க தரிசன வார்த்தை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் அந்த கர்த்தருடைய ஆவி நம்ம மேல இறங்குனா எப்படி இருக்கும்? ஒவ்வொரு முறையும் இந்த கர்த்தருடைய ஆவியினால் நாம் ஆட்கொள்ளப்பட்டால் எப்படி இருக்கும்? சரி, இந்த கர்த்தருடைய ஆவி முதலாவது கர்த்தருக்கு விரோதமானவர்களையும் தேவனுடைய ஊழியத்துக்கு எதிரானவர்களையும் கண்டுபிடிக்கிற வேலைதான் இந்த கர்த்தருடைய ஆவியின் வேலை. கர்த்தர் நலம். இரண்டாவதாக இந்த கர்த்தருடைய ஆவி புதிய ஏற்பாட்டு காலத்தில் என்ன செய்தது, அது இந்நாட்களில் நம்மை என்ன செய்யும்? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 39வது வசனம். அப்போஸ்தலர் 8:39. அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடே தன் வழியே போனான். தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். ஆமென். கர்த்தருடைய ஆவியின் இரண்டாவது வேலை என்ன தெரியுமா? தமக்காக வாழுகிற
நம்முடைய ஊழியத்தை செய்கிறவர்களை கொண்டு போவதுதான் இந்த கர்த்தருடைய ஆவியின் வேலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? சில நேரத்திலே ஆவியானவர் ஏவுவார், இங்கே போ என்று. இதே பிலிப்பினிடத்தில் கர்த்தர் சொன்னார், நீ போய் ரதத்தினிடத்தில் சேர்ந்து கொள் என்று சொல்லிட்டார். சில இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம ஏவுவார். ஆனா இன்னும் சில இடத்துல பார்த்தா கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை அவரே கொண்டு போயிருவார். ஒண்ணு தள்ளிக்கிட்டு போவாரு, இல்லாட்டி இழுத்துக்கிட்டு போவாரு, இல்லாட்டி தூக்கிட்டு போவார். ஆக மொத்தம் ஆவியானவரே கொண்டு போவார். நான் ஒரு காரியத்தை சொல்லி, நீ நம்புறீங்களோ இல்லையோ, எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியத்துல ஒரு காரியம் என்னன்னா, இந்த கர்த்தருடைய ஆவியினால் கொண்டு போகப்படுகிற அனுபவம் எனக்கு ரொம்ப தலையாய பிடிச்ச ஒரு காரியம். அவர் சொல்லி அல்லது அவர் தம்முடைய கையை மேல வச்சு வனாந்தரத்துக்கே கொண்டு போனாலும் அந்த வனாந்தரத்துக்கு போக நான் ஆயத்தமாயிருக்கேன். அந்த கர்த்தருடைய ஆவி என் மீது தம்முடைய கரத்தை வச்சு மலைக்கு உச்சியிலே கொண்டு போனாலும் அந்த மலையின் உச்சிக்கு போக நான் ஆயத்தமாயிருக்கிறேன். அந்த கர்த்தருடைய ஆவி என் மீது இறங்கி ஓசத்திரம் பள்ளத்தாக்குகளுக்கு நடுவே கொண்டு போனாலும் பள்ளத்தாக்குகளுக்கு நடுவே போகவும் ஆயத்தமாயிருக்கிறேன். காரணம், இந்த கர்த்தருடைய ஆவியினால் கொண்டு போகப்படுகிறவர்கள் யாருமே சாதாரண மனிதர்களாய் இருக்க மாட்டார்கள். அவர்கள் அசாதாரண மனிதர்களாய் மாறி போவார்கள். ஷபாத்து ராகடா அகதுரி மீதராகத்துராக்கா துராபாக்கத்தக்கத்தரவரதி. ஆம், இன்றைக்கு ஆவியிலே நிரம்புகிறவர்கள் இருக்கிறார், ஆவியிலே துதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், ஆவியிலே ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், ஆவியிலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஆவியினால் கொண்டு போகப்படுகிறவர்கள் இல்லையே. அந்த ஆவியினால் கொண்டு போகப்பட வேண்டுமே, அது எவ்வளோ பெரிய பாக்கியம். வேதத்திலே இந்த ஆவியினால் கொண்டு போகப்பட்ட மனிதர்கள் பலரை குறித்து இருந்தாலும் ஒரு மனுஷனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருனாக்கா, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் கடைசி வசனமாகி 46வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கை எலியாவின் மேல் அமர்ந்ததினால் இஸ்ரவேலுக்கு வருமட்டாக அவன் ஆகாபுக்கு முன்பாக தீவிரமாய் ஓடினான். அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் இந்த எலியாவின் மீது வந்ததுனால அவன் ரதமும் இல்லை, குதிரையும் இல்லை, சுதந்திர வேலையாட்கள் தூக்கமும் இல்லை, எதுவுமே இல்லாம அவன் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஒரு கட்ட ஓடும்போது பார்க்கிறான், எப்பயோ புறப்பட்ட ஆகாப் ராஜாவுடைய ரதம், அந்த குதிரைகள் பூட்டப்பட்ட ரதம் அதோ போகிறது. இன்னும் ஓடுகிறான். ஓடினால் குதிரை தோற்றது, ரதங்கள் தோற்றது. ஓசத்திரம் அங்க இருக்கிற ரத சாரதி, அந்த ரதத்தை ஓட்டுகிற சாரதியும் தோற்றான். ஆனா இப்ப எலியா முந்தி விட்டான். இதுதானுங்க கர்த்தருடைய ஆவியினால் கொண்டு போகப்படுதல். கர்த்தருடைய ஆவி என்று சொன்னான், கர்த்தருக்கு விரோதமானவர்களை கண்டுபிடிப்பது. கர்த்தருடைய ஆவி என்று சொன்னால் அந்த ஆவியானவராலேயே கொண்டு போகப்படுதல். இந்த எலியா ஓடி 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 கர்த்தர் நலவே இஸ்ரவேலில் போய் முந்தி கொண்டு நின்றான். இதுதான் கர்த்தருடைய ஆவியினால் கொண்டு போகப்படுதல். ஊழியக்காரனாக நான் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட கர்த்தருடைய ஆவியினால் கொண்டு போகப்படுகிற தேவ மனுஷனாய், தேவ மனுஷியாய் நாம் மாறுவோம். அதை விட்டுட்டு கர்த்தருடைய ஆவியை வச்சுட்டு நீங்க ஏலம் போடுற வேலையெல்லாம் நிறுத்துங்க. கர்த்தருடைய ஆவியை வச்சுக்கிட்டு பணம் வசூல் பண்ணுகிற வேலையெல்லாம் நிறுத்துங்க. கர்த்தருடைய ஆவியை வச்சுக்கிட்டு பெரிய மனுஷனாய் காண்பிக்கிற வேலையெல்லாம் நிறுத்துங்க. அது உங்களுக்கே ஆபத்தாகவும் அதுவே உங்கள் ஜீவனுக்கு இடுக்கனாகவும் மாறி போகும்.
கர்த்தருடைய ஆவி உங்களிடத்தில் இருந்தால் கர்த்தருக்கு எதிரானவர்களை தைரியமாய் கண்டுபிடித்து அனனியா சப்பிராளுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். அந்த கர்த்தருடைய ஆவி உங்கள் மீது இருந்தால் நீங்கள் அந்த ஆவியினாலே எலியாவை போல கொண்டு போகப்பட வேண்டும். மற்றவர்களை முந்தி காட்ட வேண்டும். கர்த்தருடைய ஆவியின் இரண்டாவது வேலை என்ன தெரியுமா? மற்றவர்களை முந்த வைப்பது. ஆகாப் ராஜாவை இந்த எலியா முந்தினான். 450 தீர்க்கதரிசிகளை இந்த எலியா முந்தினான். 400 பாகால் தீர்க்கதரிசிகளை இந்த எலியா முந்தினான். எலிசா தீர்க்கதரிசியை இந்த எலியா முந்தினான். உடன் வேலைக்காரனாகிய ஓசத்திரடுத்த பணிவிடைக்காரனை அந்த எலியா முந்தினான். எல்லாரையும் முந்துகிறவனாக இந்த கர்த்தருடைய ஆவி எலியாவை கொண்டு போனதே. இன்றைக்கு இந்த தேவ சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, உன் ஊழியம் பிந்தி போனதற்கு என்ன காரணம்? உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவம் மங்கி போனதற்கு என்ன காரணம்? அன்றைக்கிருந்த அதே ஆவியானவர் தானே இன்றைக்கும் இருக்கிறார். அன்றைக்கிருந்த ஓட்டம் இன்றைக்கு இல்லை. அன்றைக்கிருந்த வேகம் இன்றைக்கு இல்லை. அன்றைக்கு இருந்த வெளிப்பாடு இன்றைக்கு இல்லை. ஆனால் நீங்கள் மாத்திரம் பத்திரமா இருக்கிறீங்க. ஓட்டம் இல்லை, வேகம் இல்லை, தீவிரம் இல்லை, கிருபை இல்லை, தரிசனம் இல்லை. ஆனா ஆள் மாத்திரம் பத்திரமா இருக்கிறீங்க. ஆண்டவர் துக்கப்படுகிறார். அவர் உங்களை கொண்டு போகிறவராகத்தான் இந்த கர்த்தருடைய ஆவியானவர் வந்தார். இப்பொழுதோ நீங்கள் அவரோடு பயணம் செய்ய முடியாதவர்களாய் இளைத்து போய் காணப்படுகிறீர்கள். இது மாற வேண்டுமானால் ஒரே ஒரு வழிதான். கர்த்தருடைய பாதத்திலே விழுங்கள். கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து அழுங்கள். ஆண்டவரே, ஒரு காலத்திலே நான் ஓடி, ஒரு காலத்திலே வேகமாய் நடந்தேன். இன்றைக்கு ஒண்ணுமே முடியல ஐயா. ஆனாலும் நான் இருக்கிறேன். என்னை வைத்திருக்கிறேன், உயிரோடு வைத்திருக்கிறேன். ஆனா ஓட முடியாதவனா இருக்கிறேனே, கொண்டு போக முடியாதவளா இருக்கிறேனே, மன்னியும் என்று கதறுங்க. ஆண்டவர் நினைச்சா உங்க ஜீவன் உங்களை விட்டு போறதுக்கு முன்னாடி கூட அவர் கிருபையாய் கொண்டு போக முடியும். கடந்த 2-3 நாளுக்கு முன்னாடி ஒரு அருமையான பெண் பிள்ளையோடு பேசிட்டு இருந்தேன். அப்போ அந்த பெண் பிள்ளைய நான் ரொம்ப அழகாய் நேசிக்கிறேன். அப்போ அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன், எனக்காக நீ ஜெபம் பண்ணியாமா அப்படின்னு கேட்டேன். ஆமாப்பா, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு. அப்ப நீ ஜெபிக்கும் போது கர்த்தர் உனக்கு ஏதாவது சொல்லி இருப்பாரு, என்ன சொல்? அப்போ அருமையான அந்த பிள்ளை சொன்ன ஒரு வார்த்தை, இப்ப ஆண்டவர் உங்களை விசுவாச ஊழியத்துல பயங்கரமா பயன்படுத்திட்டு இருக்காரு. விசுவாச மனுஷனுக்கு சாட்சி அவங்கள வச்சிருக்காரு. ஆனா உங்களுடைய மரணம் ஒண்ணு வரும். நீங்க என்னைக்கு மரிக்கிறீங்களோ, நீங்க மரிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்ப காலத்தில் எப்படி பெரிய ஒரு ஊழியத்தை வேகமா செஞ்சீங்களோ அதே போல பயங்கரமா பிரகாசிப்பீங்க. உங்களை மீண்டும் ஒரு முறை கர்த்தர் ரொம்ப வல்லமையா பிரகாசிப்பித்து விட்டுதான் உங்கள் மரணத்தை உங்களுக்கு கொடுப்பார் என்று சொன்னார். அப்ப அதுக்காக நான் கர்த்தரை துதித்தேன். அப்போ என்னை தேவன் இன்னொரு விசை பிரகாசிப்பிக்க விரும்புகிறார். அப்போ அந்த கர்த்தருடைய ஆவி இன்னும் கூட இருக்கிறது. அதை கேட்ட போது கர்த்தருக்கு நன்றி சொன்னேன். அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அந்த கர்த்தருடைய ஆவி சவுல் மீது இறங்கினதினால் நீ வேறு மனுஷன் ஆவாய் என்று சாமுவேல் சொன்னான். கர்த்தருடைய ஆவி உன் மீது இறங்கினதனால் நீ தீர்க்கதரிசி ஆவாய் என்று சொன்னான். சாமுவேல் சொன்னபடியே சவுல் தீர்க்க தரிசனமும் சொன்னான். சாமுவேல் சொன்னபடியே சவுல் வேறு மனுஷனாய் மாறினான். ஆனால் அந்த பரிதாபம், சாமுவேல் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. ஆனால் அந்த தீர்க்க தரிசனத்தை காத்துக்கொள்ள சவுலால் முடியவில்லை.
வேறு மனுஷனாய் மாறினவன் அந்த வேற்றுமை ஜீவியத்தின்படி ஜீவிக்க முடியவில்லை, அதை இழந்து போனான். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை நிறைய தீர்க்கதரிசிகளை தேடி ஓடுவதாயிருக்கிறது. அவர்கள் சொல்லுவதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், அவர்கள் சொல்லுவதை அப்படியே அங்கீகரிக்கிறார்கள். ஆனால் அந்த தீர்க்க தரிசனத்தின்படி வாழ முடிகிறதா என்றால் அதுதான் இல்லை. சவுலே, சவுலே, உன்னை நான் தீர்க்கதரிசியாய் மாற்றினேன், வேறு மனுஷனாய் மாற்றினேன். நீயோ உன் ஓட்டத்தை இழந்து விட்டாய். நீயோ வார்த்தையாகிய பட்டயத்தை கீழே போட்டு விட்டாய். எலியா ஓட்டத்தை நிறுத்தவில்லை. எலியா வார்த்தையினும் பட்டயத்தை கீழே போடவில்லை. சவுலுக்கும் எலியாவுக்கும் இதுதான் வித்தியாசம். சவுலும் தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன், எலியாவும் தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன். சவுலுக்கும் போராட்டம் வந்தது, எலியாவுக்கும் போராட்டம் வந்தது. ஆனால் எலியா தன் ஓட்டத்தை விடவில்லை, வேற்றுமையின் ஜீவியத்தை விடவில்லை, அதில் உறுதியாயிருந்தான். இந்த கடைசி காலத்தில் ஓட்டத்தை இழந்து போகாதீர்கள் சகோதரிகளே, சகோதரர்கள். வேற்றுமையின் ஜீவியத்தை இழந்து போய்விடாதீர்கள் என் அன்புக்குரியவர்களே, தேவச்சனமே. சரி, இந்த கர்த்தருடைய ஆவி என்றால் கர்த்தருக்கு விரோதமானவர்களை கண்டுபிடிப்பது என்று சொன்ன. கர்த்தருடைய ஆவி என்று சொன்னால் அது நம்மை ஓட வைக்கக்கூடியது, நம்மை வேற்றுமைப்படுத்தக்கூடியது என்று சொன்னேன். இந்த கர்த்தருடைய ஆவி என்றால் மூன்றாவது என்ன அர்த்தம்? இந்த கர்த்தருடைய ஆவிக்கு 3 அர்த்தம் உண்டு. அதுல 3வது அர்த்தம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. இப்போ கர்த்தருடைய ஆவினா 3வது அர்த்தம் விடுதலை என்று அர்த்தம். இப்ப இந்த கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. இந்த விடுதலை என்கிற கர்த்தருடைய ஆவிக்கு 2 மனுஷர்களை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். முதலாவது நம்பர் 1 சாமுவேல் தீர்க்கதரிசி, 2வது நம்பர் 2 சவுல் ராஜா. சாமுவேல் மீதும் கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். சவுல் மீதும் கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். ஆனால் சாமுவேல் போன இடத்திலெல்லாம் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். கர்த்தருடைய பெட்டி விடுதலையாக்கப்பட்டது. கர்த்தருடைய மனுஷனாகிய தாவீது விடுதலையாக்கப்பட்டான். கழுதையை தேடிக்கொண்டிருந்த சவுல் விடுதலையாக்கப்பட்டான். இப்படி நிறைய பேரை விடுதலை பண்ணுவது சாமுவேலுடைய வேலையாயிருந்தது. ஆனா சவுல் அந்த கர்த்தருடைய ஆவியை வைத்துக் கொண்டு தேசத்தை விடுவித்திருக்க வேண்டும், இராணுவத்தை விடுவித்திருக்க வேண்டும், தன்னோடு இருக்கிற ஜனங்களை விடுவித்திருக்க வேண்டும். ஆனால் அவன் தேசத்தையும் விடுவிக்கவில்லை, தன் இராணுவத்தையும் விடுவிக்கவில்லை, தன்னோடு இருக்கிற ஜனங்களையும் பெலிஸ்தரின் பிடியிருந்து பூரணமாய் அவனால் விடுவிக்க முடியவில்லை. சாமுவேல் மீது இருந்ததும் கர்த்தருடைய ஆவிதான், சவுல் மீது இருந்ததும் கர்த்தருடைய ஆவிதான். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல, இந்த கிருபையின் காலத்தில் வாழுகிற தேவ பிள்ளையே, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க. உங்க மீது என்ன ஆவி இருக்கிறது என்பதை இதை வச்சு தெரிஞ்சுக்கணும். உங்க தலை மீது, உங்க இருதயத்துக்குள், உங்களுக்குள் வாசம் பண்ணுவது கர்த்தருடைய ஆவினாக்கா, அது நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்களை கொண்டு உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுத்து கொண்டே இருக்கும். இதுதான் சத்தியம்.
இதுதான் வேதம், இதுதான் வசனம். ஆனா இன்னைக்கு எனக்குள்ள கர்த்தருடைய ஆவி இருக்கிறாரு. நான் சொப்பனம் பார்த்தேன், நான் தரிசனம் பார்த்தேன், நான் வெளிப்பாடு பார்த்தேன், என்கிட்ட பேசுறான்னு சொல்லிட்டு சிலர் மற்றவர்களை நெருக்குவதும், மற்றவர்களை ஒடுக்குவதும், மற்றவர்களை துன்புறுத்துவதும் மட்டுமே ஊழியமாயிருக்கு. இது கர்த்தருடைய ஆவியின் வேலை இல்லை. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. பவுல் என்கிற அருமையான தேவ மனுஷன், அவன் போகிற இடத்திலே விக்கிரக ஆராதனைக்காரர்கள் விடுவிக்கப்பட்டார்கள், சன்மார்க்கர்கள் விடுவிக்கப்பட்டார்கள், மார்க்க பேதம் உள்ளவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள், சத்திய பிரமாணம் இல்லாதவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள், உபதேசம் இல்லாதவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள், கட்டப்பட்ட சபைகள் விடுவிக்கப்பட்டது. காரணம், அந்த பவுலுக்குள் இருந்தது கர்த்தருடைய ஆவி. அவன் போன இடத்தில் எல்லாம் விடுதலை, 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 விடுதலை. இதுதானையா கர்த்தருடைய ஆவி. இந்த கர்த்தருடைய ஆவியத்தான் சாமுவேல் சவுலுக்கு பெற்றுக் கொடுத்தான். ஆனா அந்த சவுலோ அந்த கர்த்தருடைய ஆவியை வைத்துக் கொண்டு இதை யார் யாரெல்லாம் விடுவிக்க வேண்டுமோ அவர்களை விடுவிக்க கூடாது, ஒரு பலனற்றவனாய் போய்விட்டான் ஐயா. கடைசியில் என்னானது, அந்த சவுல் என்கிற அவனுக்கே விடுதலை இல்லாம ஈட்டியை நட்டு அதன் மேல் விழுந்து பட்டயத்தினால் வெட்டப்பட்டு செத்தான். வயிற்றிலே ஈட்டி, கழுத்திலே பட்டயம். விடுதலையின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு யாரையும் விடுவிக்காமல், அந்த விடுதலையின் ஊழியத்தை செய்யாம, விடுதலையின் காரியத்தை செயல்படுத்தாம ஏனோ தானோ என்று இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இதுதான் முடிவு. நீங்க சவுலாய் இருக்கலாம், கீசின் குமாரனாய் இருக்கலாம், ஒரு காலத்துல தீர்க்கதரிசியாய் இருந்திருக்கலாம், எப்படிப்பட்ட பெரியாராவும் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவி இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு மற்றவர்களை விடுவிக்காத பட்சத்திலே இந்த சவுலுடைய முடிவுதான் நம்முடைய முடிவு. ஆனா பவுலுடைய முடிவை பாருங்க. அவன் போன இடத்திலெல்லாம் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள், குலம் விடுதலையாக்கப்பட்டது, கோத்திரம் விடுதலையாக்கப்பட்டது, சபை விடுதலையாக்கப்பட்டது. அதனால் அந்த பவுலின் சரித்திரம் இன்றைக்கு உலகத்தின் அனைத்து சபைகளுக்கும் ஒரு சரித்திரமாய் மாறிப்படும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. முதலாவது இந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் சவுலை தலைவனாக அபிஷேகித்தார், அதை சாமுவேல் செய்து காண்பித்தான் என்று பார்த்தோம். இரண்டாவதாக அந்த 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார் என்று சாமுவேல் தீர்க்க தரிசனம் சொன்னபடியே நடந்தது. ஆனால் அந்த கர்த்தருடைய ஆவியை சவுலால் காத்துக்கொள்ள முடியவில்லை. மூன்றாவதாக அந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். 17வது வசனம், 1 சாமுவேல் 10:17. சாமுவேல் ஜனங்களை மிஸ்பாவிலே கர்த்தரிடத்தில் வரவழைத்து. அல்லேலூயா. இன்றைக்கு காலை இருட்டோட ஜெபத்துல வந்துட்டு அப்படியே ஸ்தோத்திரம் நடந்துட்டு இருக்கும் போது நான் இந்த அதிகாரத்தை அப்படியே மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும் போது நிறைய வசனம் எனக்கு தொட்டது. அதுல ரொம்ப குலுங்க பண்ணின ஒரு வார்த்தை இந்த வார்த்தை 17வது வசனம். சாமுவேல் ஜனங்களை கர்த்தரிடத்தில் வரவழைத்து. அல்லேலூயா. யோசேப்பு ஒரு முறை என்ன சொன்னான் தெரியுமா? சொப்பனத்தை என்னிடத்தில் சொல்லுங்கள், நான் அதன் அர்த்தத்தை சொல்லுவேன் சொன்னான். இது யோசேப்பினால். ஆனா சாமுவேல் பாருங்க, அவன் ஞான திருஷ்டிக்காரனாயிருந்தும் தீர்க்கதரிசியாயிருந்தும் தான் முதல் பேசவா வரைக்கும்
மெய்ப்பனாயிருந்தும் அவன் நியாயம் விசாரிக்கிறவனாயிருந்தும் ராமாவில் இருந்து கொண்டு பெத்தேலிலும் கில்காலிலும் நடந்து ஊழியம் செய்கிறவனாயிருந்தும் அவனால் உருவாக்கப்பட்ட தொடப்பட்ட அவனால் பெற்றெடுக்கப்பட்ட ஜனங்களை அவன் தான் இருக்கிற இடத்துக்கு அழைக்கவே இல்லை. ஜீசஸ் நேம். என்னிடத்தில் வாருங்கள் என்று அவன் சொல்லவே இல்லையா? என் வீட்டுக்கு வாங்க சொல்லவே இல்லை. என் வீட்டுல வந்தாதான் அவனுக்கு ஜெபிப்பேன், என் இடத்துக்கு வந்தாதான் அவனுக்காக மன்றாடுவேன். ஓ இங்க வாங்க அப்பதான் நான் காத்திருப்பேன் சொல்லவே இல்லை. அத 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் ஜனங்களை கர்த்தரிடத்தில் வரவழைத்தான். இந்த வசனம் என்னை அதிகமாய் பாதித்தது, என்னை பாதித்தது. ஆம், இன்றைக்கு ஜனங்களை கர்த்தரிடத்தில் வர வைக்கிற ஒரு ஊழியக்காரர்கள் இல்லையே. அவன் ஜனங்களை கர்த்தரிடத்தில் வர வைத்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் கூப்பிட இந்த சாமுவேல் ஜெபிக்க ஏற்கனவே கர்த்தர் வந்துட்டார். அவர் வந்து காத்து கொண்டிருக்கிறார், அவர் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இப்ப ஜனங்களை வந்து கூப்பிடுறான். ஜனங்க வந்த உடனே நேர கர்த்தர்கிட்ட கூட்டு போறோம். அந்த தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவே இந்த சாமுவேல் ஒரு மத்தியஸ்தனாய் செயல்பட்டான். ஐயா, மத்தியஸ்தனாய் இருந்தான். எவ்வளவு அற்புதமான ஒரு ஊழியம் பாருங்கள். ஓ கர்த்தர் நல்லவே. ஜனங்களை கர்த்தரிடத்தில் அழைத்து வந்தான், கர்த்தரிடத்தில் அழைத்து வந்தான். அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கிறது. ஓ கர்த்தரிடத்தில் வரவழைத்து இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எவ்வளவு ஆணித்தரமான ஒரு வார்த்தை. இன்றைக்கு யாரெல்லாம் ஊழியக்காரர்கள் வித்தியாசமே தெரியல. ஒரு பெண்ணை பார்த்து கேட்டா நான் ஊழியம் செய்யறேன் பாஸ்டர், ஒரு விசுவாசியை பார்த்து கேட்டா நான் ஊழியம் செய்யறேன் பாஸ்டர், ஒரு பிரதரை பார்த்து கேட்டா நான் ஊழியம் செய்யறேன் பாஸ்டர். எல்லாருமே ஊழியம் செய்யலாம். ஊழியம் செய்ய வேண்டியது எல்லாருடைய தலைமையில் விழுந்த கடமை. ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க, அந்த ஊழியத்திலே ஒரு கூட்டத்தை உங்களுக்காக உருவாக்கவே கூடாது. உங்கள் பேர் சொல்லும் பிள்ளைகளாய் உருவாக்கவே கூடாது. உங்கள் நாமம் காண்பிக்கிற ஜனமாய் உருவாக்கவே கூடாது. அந்த எந்த ஜனமாய் இருந்தாலும், எவ்வளவு பெரிய கூட்டமாய் இருந்தாலும் அல்லது சிறிய கூட்டமாய் இருந்தாலும், இந்த சாமுவேல் ஜனங்களை கர்த்தரிடத்தில் வர வைத்ததை போல நாம் ஜனங்களை கர்த்தரிடத்தில் நடத்த வேண்டும். அதற்கு பதில் யோசேப்பு சொன்னதை போல என்னிடத்தில் சொல்லுங்கள், நான் சொப்பனத்தை சொல்லுவேன். அதுக்கு அவன் யார திரும்ப பலியாக்குனா? யோசேப்பு சொன்னான், சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லுவது கர்த்தர் அல்லவா, விளக்கம் சொல்லுவது கர்த்தரவா கல்லவா என்று சொல்லிட்டு என்னிடத்தில் சொல்லுங்கள் சொன்னான். அந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் 2 வருஷம் பானபாத்திரக்காரனால் மறக்கப்பட்டான். அதுக்கு முன்னாடி ஒரு முறை சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்னான். சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லுவது கர்த்தர் அல்லவான்னு சொல்லிட்டு சோத்திரம் அவன் ஜெபித்து வெளிப்பாடு சொன்னான். ஆனா 2வது முறை என்னிடத்தில் சொல்லுங்கள் சொன்ன பிறகுதான் அவன் 2 வருஷம் மறக்கப்பட்டான். இன்னைக்கு நிறைய ஊழியங்கள் நிலைச்சு நிக்காததற்கு காரணம் அவங்க சொல்றாங்க, பணம் இல்ல பாஸ்டர், பொருளாதாரம் இல்ல, அதனால ஊழியம் செய்ய முடியல. என் ஆத்துமாவை அவன் திருடிட்டு போயிட்டா, அதனால ஊழியம் செய்ய முடியல. நல்ல இருந்த விசுவாசி என்னை விட்டு போயிட்டாங்க, அதனால ஊழியம் செய்ய முடியல. ஒரே RSS கார வந்துட்டா அதனால ஊழியம் செய்ய முடியல, பிஜேபி கார வந்துட்டா அதனால ஊழியம் செய்ய முடியல. இப்படி எல்லார் மேலும் பழி போட்டு பழி போட்டு பழி போட்டு பழி போட்டு சோத்திரம் நம்முடைய குற்றங்களை மறைக்கணும். அதனாலதான் ஊழியங்கள் வளருவதும் இல்லை, ஊழியங்கள் நிலைப்பதும் இல்லை. ஆனா சாமுவேலை பாருங்கள், அவன் ஜனங்களை கர்த்தரிடத்தில் வரவழைத்தான். ஐயா,
கர்த்தரிடத்தில் வரவழைக்கிறவனாயிருந்தான். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, உங்க பிள்ளைகளே நீங்க கர்த்தரிடத்தில் வரவழைக்கிறவர்களா இருக்கிறீங்களா என்பதை பாருங்க. பைபிள் இல்லாம வெளியில போகவே மாட்டேன்னு சொல்லி டீ குடிக்க போனா கூட பைபிளை தூக்கிட்டு போற ஆளு, தனக்கு ஒரு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளை வளர்ந்த உடனே நீயும் இப்படிதான் பைபிளை தூக்கணும், நீயும் இப்படிதான் பைபிளுக்கு சாட்சியா இருக்கணும் சொல்றதை விட்டுட்டு, நீ நல்லா படி, சரி இந்த தொழிலை படி, அந்த பிசினஸ் படி, முதலாவது உனக்கு வருமானத்துக்கு வழியை தேடிக்க, அப்புறமா ஊழியத்தை செய்யன்னு சொல்லி சொந்த பிள்ளைய ஊழியத்துக்கு பயிற்றுவிக்காம கர்த்தரிடத்து நடத்துவது விட்டுட்டு வருமானத்துக்கும் தொழிலுக்கும் நேரம் நடத்திட்டு மீத நேரம் இருந்தா மீத சமயம் இருந்தா ஊழியம் செய்ய என்று சொல்லுகிற கள்ள உபதேசம் இன்னைக்கு பெருகி போயிருக்கு. ஆனா சாமுவேல் அப்படி அல்ல. அவன் ஜனங்களை கர்த்தரிடத்தில் நடத்தினான். அதனாலதான் சாமுவேல் மரணம் அடைந்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் கூடி அவனை ராமாவில் இருக்கிற வளவிலே அடக்கம் பண்ணினார்கள். தாவீது எழுந்து பாரான் வனாந்தரத்துக்கு போனான் என்று சாமுவேலுடைய முடிவை குறித்து 1 சாமுவேல் 25:1 சாட்சி சொல்லுகிறது. ஐயா, அவன் ஜனங்களை கர்த்தரிடத்தில் திருப்பினான். ஆனா சவுல் என்ன பண்ணான் தெரியுமா? ஜனங்களை 2 பிரிச்சான். தன்னுடைய குமாரனோடு ஒரு கூட்டம், தன்னோடு ஒரு கூட்டம். நீங்க அந்த பக்கம் போங்க, நான் இந்த பக்கம் போறேன். அவனுக்குன்னு ஒரு சேனையை உருவாக்கினான், அவனுக்கும் ஒரு ராணுவத்தை ஏற்படுத்தினான். அதனால அந்த ராணுவமும் போனது, அந்த சேனையும் போனது. எனக்கன்பானவர்களே, இங்கே சாமுவேலும் முன்னாடி இருக்கிறான், சவுலும் முன்னாடி இருக்கிறான். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க எல்லாரையும் யாரிடத்தில் நடத்துகிறீர்கள்? கர்த்தரிடத்தில் நடத்துகிற நல்ல ஒரு உண்மையின் ஜீவியம் உங்கள்கிட்ட இருக்குதா? நீங்க கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர்ட்ட உபவாசம் பண்ணுங்க. நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, நீங்களும் உபவாசம் இருங்க, நானும் உபவாசம் இருக்கிறேன், சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். எனக்கு சொன்ன கர்த்தர் உங்களுக்கும் சொல்லுவாரு, எனக்கு கிடைச்ச வெளிப்பாடு உங்களுக்கும் கிடைக்கும், என்னை போல நீங்களும் செய்ய முடியும் என்று சொல்லி உண்மையாய் சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர், மற்றவர்களை உருவாக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்? அதை விட்டுட்டு நீங்க ஒன்னும் பண்ண வேண்டாம். என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பார்த்துக்கிறேன். என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் கேட்டு சொல்றேன், நீங்க அமைதியா இருங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறவர்களை ஜெபிக்க விடாம, வேதத்தை தியானிக்கிறவர்களை தியானிக்க விடாம, தரிசனத்துக்கு விளக்கம் காண விரும்புகிற விளக்கம் காண விடாம, எல்லாமே தனக்கு மட்டும்தான் வரமும் தனக்கு மட்டும்தான் கிருபையும் இருப்பதாக நினைத்து ஜனங்களுடைய கண்களை குருட்டாட்டம் பிடிக்க வைக்கிற கூட்டம் இன்றைக்கு கூட்டம். ஆனா சாமுவேல் ஜனங்களை கர்த்தரிடத்தில் வரவழைத்தான், கர்த்தரிடத்தில் வளர்த்தான். அவன் சொன்னான், வாங்க, சுத்திரம் தானுக்கும் சேனுக்கும் நடுவாங்க, வாங்க, அங்க கர்த்தர் இருக்கிறார், அங்க ஒரு கல்லை நடுவோம், அதற்கு எபனேசர் என்று பெயர் இடுவோம் என்று சொல்லி இம்மட்டும் எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்தார். அவருக்கு பெயர் எபனேசர் என்று சொல்லி எபனேசர் ஆகிய கர்த்தரை ஜனங்களுக்கு அவன் சொல்லிக் கொடுக்கிறவனாயிருந்தான். எனக்கு ரொம்ப என் இருதயத்தை அசைத்த ஒரு வார்த்தை, அவன் ஜனங்களை கர்த்தரிடத்தில் வரவழைத்தான், கர்த்தரிடத்தில் வரவழைத்தான். ஆனா சவுலோ ஜனங்களை கர்த்தரிடத்தில் வரவழைக்கவில்லை. அவன் தன்னிடத்தில் வரவழைக்கிறவனாயிருந்தான். அதனால் அந்த ஜனங்கள் சிதறி போனார்கள். சாமுவேலோடோ ஐக்கியமாயிருந்தார்கள். ஒரு நாள் அவன் சொன்னான், சாமுவேல் 12ஆம் அதிகாரத்திலே, வாருங்கள், எல்லாரும் வந்து எனக்கு முன்பாக நில்லுங்கள், நான் கேட்கிறதுக்கு பதில் சொல்லுங்க, யாருடைய மாட்டை
எடுத்த, யாருடைய ஆட்டை எடுத்த, யாருடைய பொருள் எடுத்த, யார்ட்டையாவது எடுத்திருந்தா சொல்லுங்க, திரும்ப தருகிறேன். அவங்க சொல்றாங்க, நீங்க யாருடைய மாட்டையும் எடுக்கல, கண்ணுக்குட்டியும் எடுக்கல, ஆட்டையும் எடுக்கல. உடனே சாமுவேல் சொல்லிட்டான், நீங்க சாட்சி சொன்னா பத்தாது, என்னுடைய ஜீவியத்தை குறித்து என் கர்த்தர் சாட்சி சொல்ல வேண்டும். என் கர்த்தர் சாட்சி சொல்ல வேண்டும். இப்போது சொல்லுகிறேன், நான் உங்களுக்கும் என் கர்த்தருக்கும்பாய் உத்தமமாய் இருந்ததற்கு ஆதாரமாய் இப்பொழுதே இடி இடிக்கும், மின்னல் வெட்டும், மழை பெய்யும் என்று சொன்னான். அவன் சொன்ன க்ஷணப்பொழுதிலே அப்படியே நடந்ததை கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் சொல்றேன். தேவன் கொடுக்கிற ஒரே ஒரு ஆத்துமாவானாலும் அதை கர்த்தரிடத்துக்கு திருப்புங்க. ஒரு கூட்ட ஜனமானாலும் கர்த்தரிடத்துக்கு திருப்புங்க. அப்போ ஒரு கட்டம் வரும்போது அந்த கர்த்தரே உங்களுக்கு சாட்சி சொல்லுவா, அந்த தேவனே உங்களுக்கு சாட்சி சொல்லுவா. இது எல்லாம் நாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அடுத்ததாக இந்த சாமுவேல் அந்த கர்த்தரை வைத்து என்ன செய்கிறார்? 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். 1 சாமுவேல் 10:19. இப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் வம்சங்களின் படியையும் ஆயிரங்களான உங்கள் சேர்வைகளின் படியையும் வந்து நில்லுங்கள் என்றான். ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இப்ப கவனிங்க, ஜனங்களை கர்த்தரிடத்தில் முதலாவது வரவழைத்து அவன் என்ன செய்யறான்? அடுத்தது அவன் சொல்றான், நீங்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நில்லுங்கள். அந்த கர்த்தருடைய சந்நிதி பழைய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தருடைய சந்நிதினா என்ன தெரியுமா? அது ஒரு நியாய தீர்ப்பின் பகுதி என்று அர்த்தம். அநியாயம் செய்கிறவன் உள்ளே போனால் அவன் மரித்தான், நியாயம் செய்கிறவன் உள்ளே போனால் பத்திரமாய் திரும்பும். உடன்படிக்கை பெட்டிய தொட்ட மனுஷனையே கர்த்தர் அடிச்சார், அவன் செத்தான். அதை போல கர்த்தருடைய சந்நிதி என்பது மனுஷனுடைய அந்தரங்க வாழ்க்கையையும் வெளியரங்க வாழ்க்கையையும் வெளிப்படுத்தக்கூடியதுதான் கர்த்தருடைய சந்நிதி. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் தயவும் உண்டாவதாக. அப்ப எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நிற்கிற அந்த நல்ல அனுபவத்தை இந்த மனுஷன் ஜனங்களுக்கு அழகாய் சொல்லிக் கொடுக்கிறான். பாருங்க, கர்த்தருடைய சந்நிதியில் நிற்கிற ஒரு அனுபவம். இந்த கர்த்தருடைய சந்நிதியில் நிற்கும் போது அங்க குலம் கோத்திரமாக, கூட்டம் கூட்டமாக, தனித்தனியாய் அழகாய் பிரிக்கப்படுகிறார், அழகாய் பிரிக்கப்படுகிறார்கள். ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த கர்த்தருடைய சந்நிதி என்றால் என்ன? இந்த கர்த்தருடைய சந்நிதி என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? வாசிக்கிறேன், கவனிங்கள். மீகாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். மீகா 6:6. எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்ளுவேன். இங்கு மீகா என்னும் தீர்க்கதரிசியை கொண்டு அழகாய் ஒரு பாடல் பாடப்படுகிறது. அந்த பாடலில் அந்த மனுஷன் சொல்லுகிறான், கர்த்தருடைய சந்நிதி என்று சொன்னால் உன்னதமான தேவனை பணிந்து கொள்ளுவது. அல்லேலூயா. உன்னதமான தேவனை பணிந்து கொள்ளுவது. இந்த சாமுவேல் ஜனங்களை முதலாவது கர்த்தரிடத்தில் வரவழைத்தான். இரண்டாவது, அந்த ஜனங்களை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு போய் நிறுத்துகிறான். அங்க நில்லுங்க அப்படின்றான். ஜனங்க பயந்து போய் நிக்கிறாங்க. சரி, என்னத்துக்கு நிக்கிறாங்கன்னா, அந்த சாமுவேல் சொல்றான், இதுதான் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டிய இடம். இப்ப கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. தொழுது கொள்ளுதல் என்றால் என்ன அர்த்தம்? முகம் குப்புற சாஸ்தாங்கமாய் விழுவதற்கு பெயர் தான் தொழுது கொள்ளுதல்.
அப்ப நடக்கிறது என்ன? அந்த சாமுவேல் ஜனங்களை ஒருத்தரை கூட தன்னுடைய பாதத்தில் விழ வைக்கவில்லை. அவன் எல்லாரையும் கொண்டு வந்து கர்த்தருடைய பாதத்திலே விழ வைத்தான். ஐயா, கர்த்தருடைய பாதத்தில் சாஸ்தாங்கமாய் விழுந்து தொழுது கொள்ள வைத்தான். ஐயா, இந்த சாமுவேலுடைய ஆராதனையின் ஊழியத்தை பாருங்க. இந்த சாமுவேலுடைய ஜனங்களுக்கும் சாமுவேலுக்கும் இருக்கிற நடக்கையை பாருங்க. இந்த சாமுவேல் இந்த பக்கம் ஜனங்களுக்கும் அந்த பக்கம் கர்த்தருக்கு நடுவே எவ்வளவு செம்மையானதை செய்தான் என்பதை பாருங்க. இப்போ ஜனங்களை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து நிறுத்துகிறார். அந்த கர்த்தருடைய சந்நிதி என்பதை தேவனை தொழுது கொள்ளுவதை காண்பிக்கிறது. அந்த தொழுது கொள்ளுதல் என்பது முகம் குப்புற விழுந்து கிடப்பதை காண்பிக்கிறது. எனக்கு அன்பான தகப்பன்மாரே, என் அன்பான தாயாரே, ஒரு காலத்திலே ஜனங்கள் தேவ சமூகத்திலே அல்லது வீட்டின் கதவை சாற்றிக்கொண்டு அறையின் கதவை மூடிக்கொண்டு முகம் குப்புற விழுந்து கிடந்து தன் கண்ணீர் நீர்த்தாரைகளாய் ஓட அந்த கண்ணீர் தரையில ஊடுருவி பாய அது அப்படியே முகத்தையும் வயிற்றையும் தொட அப்படி அழுது 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 முகம் குப்புற கடந்து ஜெபித்த ஒரு நாட்கள் இருந்தது அல்லவா? இன்றைக்கு அந்த தொழுகை ஏன் இல்லை? இன்றைக்கு அந்த முகம் குப்புற விழுகிற அனுபவம் ஏன் இல்லை? அதுக்கு ஒரே காரணம், கர்த்தரிடத்தில் போவது கிடையாது, கர்த்தருடைய சந்நிதிக்கு போவது கிடையாது. அதை விட்டுட்டு கண்ட ஊழியக்காரன்ட்ட போறது, ஊழியக்கார வீடுகளையும் ஊழியக்கார இடங்களை தேடி போவது. என்றைக்கு கண்ணுக்கு பிரியமான இருதயத்துக்கேற்ற ஊழியக்காரர்களையும் ரசனையான இடங்களை தேடி போகிறீர்களோ அன்றைக்கே இந்த தொழுகையின் ஆராதனை போய்விட்டது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆனா சாமுவேல் சொல்லிட்டான், இதுதான் ஐயா கர்த்தருடைய சந்நிதி, இங்க நில்லுங்க. அங்க நின்ற மாத்திரத்திலே ஜனங்க சாஸ்தாங்கமாய் விழுந்து கர்த்தரை தொழுது கொள்ளுகிறார்கள். அதுல இருந்து ஒரு கோத்திரம் கர்த்தருக்காக பிரித்து எடுக்கப்படுகிறது. ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், தயவாய் நீங்களும் கர்த்தரிடத்தில் திரும்புங்க, உங்க பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் திருப்புங்க, உங்க மனைவியை கர்த்தரிடத்தில் திருப்புங்க, உங்க புருஷனை கர்த்தரிடத்தில் திருப்புங்க. வயது மூத்தே வயது முதிர்ந்தே வெளியே போக முடியாது, அதிக நடமாட முடியாது, ரொம்ப செயல்பட முடியாதவர்களுக்கு இருகரம் கூப்பி தாழ்மையோடு சொல்லுகிறேன், முகம் குப்பர விழுந்து ஜெபிக்கிற அனுபவத்தை திரும்பவும் கொண்டு வாருங்கள் உங்கள் ஜீவியத்தில். அந்த ஒரு விசை முகம் குப்பர விழுந்து கடந்து பாருங்கள். உங்க கண்ணீர் தரையை நிரப்பட்டும், உங்க கண்ணீர் உங்க சரீரத்தை தொடட்டும். அப்படி ஒரு விசை ஜெபித்து பாருங்கள். அதன் பின்பு நடக்கிற கிரியையே வேறு. கர்த்தர் நல்லவே. இதை விட்டுட்டு நிறைய பேர் சொல்ற குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? அவர் போன் பண்ணா எடுக்க மாட்டாரு, அவர்கிட்ட ரொம்ப பேச முடியாது, அவர் நம்ம கிட்ட நான் பேச மாட்டாரு, கொஞ்சம் ஏதாவது சொல்லணும்னு விரும்புற சொல்ல முடியல, அவர் இப்ப பெரிய ஆளாயிட்டாரு. நான் சொல்றேன், ஏங்க போன் எடுக்கணும்? எதுக்குங்க உட்காந்து வீண் கதை வெட்டி கதை பேசணும்? நான் என்ன மந்திரவாதியா? நான் சூனியக்காரனா? நான் சூத்திரம் செய்வினக்காரனா? நான் என்னத்தை பண்ண போகிறேன்? என்னுடைய வேலையை கர்த்தரை காண்பிப்பது தான், கர்த்தருடைய சந்நிதிக்கு உங்களை நடத்துவது தான், இதை செய்யுங்கள் வழிகளை சொல்லிக் கொடுப்பது மாத்திரம்தான் என் வேலை. அதை நீங்க செயல்படுத்தி பாருங்க, அதை நீங்க நடைமுறைப்படுத்தி பாருங்க. இந்த எஸ்எஸ்கே சாமுவேலை விட வல்லமையான மனுஷனா கர்த்தர் உங்களை மாற்றுவா, வல்லமையான மனுஷியா கர்த்தர் உங்களை மாற்றுவா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சந்நிதிக்கு வாங்க, கர்த்தருடைய சந்நிதிக்கு வாங்க, கர்த்தருடைய சந்நிதிக்கு வாங்க தேவச்சனமே. அந்த கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நில்லுங்க தேவச்சனமே. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவ ஜனங்களும் தேவனுடைய ஊழியக்காரர்களும்
கர்த்தருடைய சந்நிதியை மறந்ததுனால இன்னைக்கு எந்த கர்த்தருடைய சந்நிதியில ஊழியக்காரன் நிக்கணுமோ, அந்த கர்த்தருடைய சந்நிதியில் எங்க ஜனங்க நிக்கணுமோ அங்க ஊழியக்காரனுக்கும் ஜனங்களுக்கும் பதிலாக சாத்தான் போய் நிக்கிறான். என்னைக்கு தேவச்சனமும் தேவ ஊழியமும் கர்த்தருடைய சந்நிதியில் நிக்கிறத விட்டாங்களோ அதற்கு பதில் சாத்தான் போய் இப்ப கர்த்தருடைய சந்நிதியில் நிக்கிறான். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம், பின்னொரு நாளிலே தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றான். சாத்தானும் நடுவிலே வந்து நின்றான். இது எவ்வளவு பயங்கரமான ஒரு வசனம் பாருங்க. ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் நின்றிருந்தால், முகங்கொப்பர விழுந்திருந்தால், தேவ ஜனங்கள் கர்த்தருடைய சந்நிதியில் நின்றிருந்தால், முகங்கொப்பர விழுந்திருந்தால் இந்த சாத்தான் உள்ளே வந்திருக்கவே மாட்டானே. கர்த்தருடைய சந்நிதி இந்த காலத்திலே மறக்கடிக்கப்பட்டு போகிறது. மூளை சலவைகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. தன்வசப்படுத்துகிற மாந்திரிக வேலைகள் வேகமாய் செயல்படுகிறது. சபையே ஜாக்கிரதை, ஜனமே எச்சரிக்கை. சவுலே உன் சந்நிதியை இழந்து விடாது, சந்நிதியை இழந்து விடாது. நீ நிற்க வேண்டியது சவுலே கர்த்தருடைய சந்நிதி. அதை விட்டுட்டு தாவீதை துரத்துற, தாவீதை வரட்ட, அவன் ஒரு தெல்லு பூச்சி, அவன் ஒண்ணு பெரிய ஆள் கிடையாதுன்னு சொல்லி நீ கர்த்தருடைய சந்நிதியில் நிக்கிறத விட்டுட்டு நீங்க காட்டுல போய் நிக்கிறது, மலைக்கு பக்கத்துல போகிறது, அங்க ஆட்களோட போய் பாய விரிச்சு படுத்துக்கிறது, இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்க செம்பும் காணா போயிரும், உங்களுடைய சால்வையும் அறுக்கப்பட்டு போயிரும், உங்க ஈட்டியும் திருடுபட்டு போகும். நீங்க நிற்க வேண்டியது கர்த்தருடைய சந்நிதி, மலையடிவாரம் கிடையாது. நீங்க நிற்க வேண்டியது கர்த்தருடைய சந்நிதி, காடு கிடையாது. எதற்கு தாவீதை துரத்துகிறீர்கள்? ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கு. சிலர் ஐஸ்வர்யவான்களை துரத்துவதே சிலருக்கு வேல். ஐஸ்வர்யவானுக்கு பின்னாடி வேகமா போவாங்க, நல்லா போவாங்க, அப்படி ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுவாங்க. நான் சொல்றேன், தயவு செய்து எந்த ஐஸ்வர்யவானையும் ஐஸ்வர்யவதியையும் குறிப்பாக ஓ சவுலை போல தாவீது போன்றவர்கள் துரத்துகிறதெல்லாம் நிறுத்திட்டு கர்த்தருடைய சந்நிதியில் நில்லுங்கம்மா, கர்த்தருடைய சந்நிதியில் நில்லுங்க பிரதர். அதுக்கு பின்னாடி பாருங்க, யார சொலகளை போட்டு புடைக்கணுமோ ஆண்டவர் அவர்களை நல்லா புடைப்பார். யாரை சீர்படுத்த வேண்டுமோ அவர்களை கர்த்தர் நல்லா சீர்படுத்துவார். கர்த்தருடைய சந்நிதியில் நில்லு. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். அடுத்ததாக இந்த சாமுவேல் இந்த கர்த்தரை குறித்து ஜனங்கள்கிட்ட எப்படி காண்பிக்கிறான் பாருங்க. 22வது வசனம், 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவன் இனி இங்கே வருவானா என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, இதோ அவன் தளவாடங்கள் இருக்கிற இடத்துல ஒளித்து கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார். இப்ப பாருங்க, ஜனங்க ஒரு முன்னேற்றத்துல வந்துட்டாங்க. என்ன நடக்கு தெரியுமா? சவுலை தேடுறாங்க, காணோம். உடனே ஜனங்க போய் சாமுவேல்ட்டையும் மற்றவங்கள்ட்டையும் இல்லை, நேர கர்த்தர்ட்ட கேட்கிறாங்க, சவுல் வருவானா, சவுல் இருக்கிறானான்னு சொல்லி. உடனே கர்த்தர் சொன்னாரு, தளவாடங்கள் இருக்கிற இடத்துல அவன் ஒழித்து கொண்டிருக்கிறான். இப்போ ஜனங்களுடைய முன்னேற்றத்தை பாருங்க, ஆண்டவரிடத்தில் போய் விசாரிக்கிறவர்களாய் மாறிவிட்டார்கள். அல்லேலூயா. அந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவன் இனி இங்கே வருவானா என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, அவர்கள், ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர்கள் என்றால் யார்? அங்க இருக்கிற ஜனங்கள். ஜனங்க நேர கர்த்தர்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
கர்த்தர்ட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க. ஒரு காலத்துல சாமுவேலை தேடிக்கொண்டிருந்தாங்க. சாமுவேல்ட்ட போய் கேட்டுட்டு இருந்தாங்க, இது நீ வருவது சமாதானமா சமாதானம் இல்லையா? உடனே சாமுவேல் சொன்னான், நான் வருவது சமாதானம் தான். இன்றைக்கு பலி செலுத்துவீங்களா இல்லையா? அவன் இன்றைக்கு பலி செலுத்துவேன். ஒரு காலத்துல சாமுவேல்ட்ட கேள்வி கேட்டுட்டு இருந்த ஜனங்க, சாமுவேல்ட்ட கேட்டுட்டு இருந்த மக்கள் இப்ப நேர கர்த்தர்ட்டயே போய் கேட்க ஆரம்பிச்சு. இதுதாங்க ஒரு ஊழியத்தின் விசுவாச மக்களுடைய உண்மையான வளர்ச்சி. இப்படிதான் ஒரு ஜனத்தை வளர்க்கணும், இப்படிதான் ஒரு மந்தையை உருவாக்கணும், இப்படிதான் ஒரு சேனையை நில நிறுத்தணும். கர்த்தர்ட்ட விசாரிக்கிறதற்கு, கர்த்தர் சொல்றதை கேட்கிறதுக்கு ஏற்ற செவித்துணர்வு உள்ளவர்களாய் அந்த ஜனங்களை மாற்ற வேண்டும். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த வார்த்தை அழகாய் சொல்லுகிறது. கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கர்த்தரிடத்தில் விசாரித்த போது எவ்வளவு அழகான ஒரு நல்ல வாழ்க்கை இல்ல, எவ்வளவு அருமையான ஒரு ஜீவியம் இல்ல. அந்த கர்த்தரிடத்தில் விசாரிக்கிற அனுபவம். ஒரு காலத்துல பிழையாம் இப்படிதாங்க இருந்தான். யார் வந்து கூப்பிட்டாலும் சரி, நான் கர்த்தர்ட்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னான். பாலாக் ராஜா வந்து ஆள் அனுப்பினா சரி, கேட்டு சொல்றேன்னு சொன்னான். அப்புறம் தலைவர்கள் வந்த போதும் கேட்டு சொல்றதுதான் சொன்னான். ஆரம்பத்துல கர்த்தர்ட்ட விசாரிக்கிறவனாகத்தான் பிழையாம் இருந்தான். ஆனா ஒரு கட்டத்துல நீ போகாதே என்று சொன்ன போதும் பிடிவாதம் பண்ணி போவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். அன்றைக்குதான் அவனுடைய அபிஷேகம் அவனை விட்டு வெளியே போனது. இது எதை குறிக்கிறது? கர்த்தரிடத்தில் விசாரிக்கிற அனுபவத்தை விட்டுட்டு மந்திரவாதிகள்ட்டையும் சூனியக்காரர்கள்ட்டையும் செய்வினக்காரர்கள்ட்டையும் ஜோசியக்காரர்கள்ட்டையும் தீர்க்கதரிசிகள்ட்டையும் ஞானதரிசிக்காரர்கள்ட்டையும் பின்னாடி போனோம் அப்படின்னாக்கா நம்முடைய கிருபைகள் நம்மை விட்டு வெளியே போகும். அப்போ நாம் யார்கிட்ட விசாரிக்கணும்? உங்க கல்யாண காரியமா கர்த்தர்ட்ட கேளுங்க, பிள்ளைகளுடைய திருத்துற காரியமா கர்த்தர்ட்ட கேளுங்க, ஓசத்திர மரண காரியமா கர்த்தர்ட்ட கேளுங்க, வியாதியிலிருந்து சுக வேணுமா கர்த்தர்ட்ட கேளுங்க, அங்க எங்கேயாவது ஒரு விசேஷத்துக்கு போகணுமா வேண்டுமா என்பதை கர்த்தர்ட்ட கேளுங்க. எதையுமே கர்த்தர்ட்ட கேட்டு 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 கர்த்தர்ட்ட கேட்டு பழகுங்க. இப்ப ஜனங்க வந்து கேட்ட உடனே அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, சின்ன பிள்ளை மாதிரி பதில் சொல்றாரு. எப்பா நீங்க கேட்கிறீங்க, நல்லா பாருங்க, அவன் தளவாடங்கள் வச்சிருக்கிற இடத்துல ஒளிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உடனே அடுத்த வார்த்தை சொல்றது, அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கிருந்து அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்ற போது ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, சொன்ன உடனே ஜனங்க ஓடி சவுலை இழுத்துட்டு வர. இப்ப ஜனங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேறிவிட்டார். சில வீட்டுல மருமகன்மார் இருக்காங்க, சில வீட்டுல மருமகள்மார் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வயதான தாய்மாரும் வயதான தகப்பன்மாரும் இந்த மருமகனுக்கு பயப்படுறதும் மருமகளுக்கு பயப்படுறதுமான இடத்துக்கு இடம் கொடுத்துட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? இவங்க கர்த்தரை முன்னாடி வைக்கிறத விட்டதுனால, கர்த்தரிடத்தில் விசாரிக்கிற பழக்கத்தை விட்டதுனால, ஐயோ அவர்கிட்ட பேச முடியாது, ஐயோ அவகிட்ட ஒண்ணுமே சொல்ல முடியாது, அவ என் மானத்தை வாங்கிடுவான், இவன் இப்படி பண்ணிடுவான், அவங்க பயங்கரமான ஆட்கள். அதனால இன்னைக்கு அவங்க போய் மருமகன்ட்டையோ மருமகள்கிட்டையோ தைரியமா எதையும் சொல்றதில்லை. ஜெபத்துக்கு வாங்கன்னு சொல்றதுக்கு பயம், கூட்டத்துல கலந்துக்கோங்கன்னு சொல்றதுக்கு பயம், சத்தியத்தை கேளுங்கன்னு சொல்றதுக்கு பயம், இந்த உபதேசத்துக்கு இடம் கொடுங்கன்னு சொல்றதுக்கு பயம். உடனே அப்படி பண்ணிடுவாங்க. நான் சொல்றேன், உங்களிடத்தில் கர்த்தருடைய ஆவி இருக்கிறது உண்மைன்னா நீங்க ஏன் தேவனை குறித்து பேசுவதற்கு பயப்பட வேண்டும்? கர்த்தருடைய ஆவி உங்களிடத்தில் இருக்குமானால் யாரிடத்திலும் தைரியமா சொல்லலாமே. கர்த்தருடைய சந்நிதியில் நிற்கிறவர்கள் தேவனுடைய சத்தியத்தை சொல்லுவதற்கு தயங்க மாட்டார்கள், பயப்பட மாட்டார்கள். அது மகனாயிருக்கட்டும் மருமகளாயிருக்கட்டும், அல்லது சொந்தக்காரர்களா இருக்கட்டும் அந்நியரா இருக்கட்டும், விசுவாசிகளா இருக்கட்டும் அவிசுவாசிகளா இருக்கட்டும், தைரியமாய்
எனக்கன்பானவர்களே, இந்த சாமுவேல் அழகாய் ஜனங்களை நடத்தி கர்த்தரிடத்தில் போய் விசாரிக்கிற அளவுக்கு மாற்றிவிட்டார். கர்த்தர் நல்லவே. கடைசியா சொல்லி முடிக்கிறேன். ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த 24 வசனமும் 25 வசனத்தை பார்க்க போறோம். 24 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களை நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள். கர்த்தர் தெரிந்து கொண்டவனை. அல்லேலூயா. சாமுவேலுடைய வார்த்தையை என் அன்பு சகோதரி கொஞ்சம் ஆழமா பாருங்க. சாமுவேலுடைய வார்த்தையை அன்பு சகோதரன் நல்லா கவனிங்க. அவன் சொல்றான், நான் தெரிந்து கொண்டவனை பாருங்கள் என்று சாமுவேல் சொல்லவே இல்லை. இந்த சவுலதான் பிரதர் கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு, இந்த சவுலதான் சிஸ்டர் கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு, நான் தான் இவனை சூஸ் பண்ணேன், நான் தான் இவனை செலக்ட் பண்ணேன், நான் தான் டெடிகேட் பண்ண போறேன், நான் தான் பிளஸ் பண்ண போறேன், நான் தான் இவனை ராஜாவா சொத்துறோம் அங்கீகரிக்க போறேன்னு சொல்லி சாமுவேல் சொல்லவே இல்லை. சாமுவேல் என்ன சொல்றான் தெரியுமா? ஓ தெரிந்து கொண்டவனை பாருங்கள். எவ்வளவு அழகான தாழ்மை பாருங்க ஐயா. ஆனா தெரிந்து கொண்டது யாரு? சாமுவேல். அழைச்சு வந்தது யாரு? சாமுவேல். ராத்திரி மேல் வீட்டிலே சவுலை தங்க வச்சது யாரு? சாமுவேல். மறுநாள் காலையில் தீர்க்க தரிசனம் சொன்னது யாரு? சாமுவேல். வேலைக்காரன் முன்னாக போக சொல்லு சொன்னது யாரு? சாமுவேல். ஓ சொத்திரம் எல்லாம் அந்த பந்தி வச்சது யாரு? சாமுவேல். சொத்திரம் ஆட்டுக்குட்டி தொணச்சந்த கொடுத்தது யாரு? சாமுவேல். இதை செஞ்சதெல்லாம் சாமுவேல். ஆனா சபைக்கு வந்த போது அவன் தன்னை மறைத்து கர்த்தரை காண்பித்தான் ஐயா. இதுதான் ஐயா முன்மாதிரியான தேவ மனுஷனுடைய அட்டையா. ஆண்டவருக்காக ஓடலாம், ஆண்டவருக்காக பாடுபடலாம், ஆண்டவருக்காக கஷ்டப்படலாம், ஆண்டவருக்காக தியாகம் பண்ணலாம், ஆண்டவருக்காக ஜீவனை கொடுக்கலாம். ஆனாலும் நான் தான் கிறிஸ்து என்று சொல்லுவதற்கு நமக்கு ஒரு காலம் தகுதி கிடையாது. கிறிஸ்து கிறிஸ்துதான், மனுஷன் மனுஷன்தான். இங்கு சாமுவேல் சொல்றான், கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் தெரிந்து கொண்டவனை. அந்த இடத்துல அவன் ஆண்டவரை உயர்த்தி பிடிக்கிறான், தேவனை தூக்கி காண்பிக்கிறான். இந்த ஆண்டவர் சொன்னவர் தான் இவன். இவனை ஆண்டவர் தான் தேர்ந்தெடுத்தார், ஆண்டவர் தான் அழைத்து வந்தார், ஆண்டவர் தான் அபிஷேகித்தார், ஆண்டவர் தான் தீர்க்க தரிசனம் சொன்னார், ஆண்டவர் தான் தலைவனா மாற்றினார், ஆண்டவர் தான் இவனை ராஜாவாக வைத்தார் என்று ஆண்டவரை காண்பிக்கிறான் ஐயா. இன்னைக்கு சில ஆவிக்குரிய பத்திரிகைகள் எடுத்து பார்த்தாக்கா அங்கு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற சாட்சியே இல்லை. ஊழியக்காரனையும் ஊழியங்களையும் பிரஸ்தாபப்படுத்துகிற சாட்சிகள் தான் இருக்கிறது, கொடிகட்டி பறக்குது. ஆனா சாமுவேலின் ஊழியம் அப்படி அல்ல. அவன் சொல்ல, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள். கடைசியா சொல்லி முடிக்கிறேன். அந்த 25வது வசனம், 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்கிறது, சாமுவேல் ராஜாங்கத்தின் முறையை ஜனங்களுக்கு தெரிவித்து அது ஒரு புஸ்தகத்தை எழுதி கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து ஜனங்களை எல்லாம் அவரவர் வீட்டுக்கு அனுப்பிவிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் செய்த எல்லாத்தையும் எழுதி அந்த புஸ்தகத்தை கூட கொண்டு போய் கர்த்தருடைய சந்நிதியில் தாங்க வைக்கிறான். ஒரு காலத்துல கர்த்தருடைய சந்நிதியில் படுத்து கடந்து இருந்தவன் தான் இந்த சின்ன சாமுவேல். கர்த்தருடைய சந்நிதியில் படுத்து கிடக்கும் போது தான் இவனை கர்த்தர் சாமுவேலே சாமுவேலை கூப்பிட்டார். இன்னைக்கு இவன் கர்த்தருடைய சந்நிதியில் படுக்க ஆரம்பிச்சானோ, இன்னைக்கு அந்த இடத்துல இவன் எழுதின புஸ்தகம் அழகாய் நினைவாய் இருக்கிறது. என்ன அருமையான மாதிரி. அதை விட எனக்கு பிடிச்ச காரியம், வேதம் சொல்லுவது, ஜனங்களை எல்லாம் அவரவர் வீட்டுக்கு அனுப்பி விட்டான். என் கைய கொஞ்சம் அமுக்குப்பா,
என் காலை கொஞ்சம் பிடிச்சு விடுப்பா. ஓ, இங்க இருந்து தோட்டத்துக்கு தண்ணி ஊத்து, அங்க இருந்து காரை தொடச்சு கொடு, இங்க போய் எனக்கு வழியை ஆயத்தப்படுத்து, நான் வரப்போறேன்னு போய் மத்தவங்கள்ட்ட சொல்லு, போன் பண்ணி எல்லாத்தையும் அலாட் பண்ணுன்னு சொல்லி, ஓ வேலைக்காரர்களை போல அவன் ஜனங்களை நடத்தாம ஜனங்களை அவரவர் வீட்டுக்கு அனுப்பிவிட்டான். இன்றைக்கு இருக்கிற தெய்வ மனிதர்கள், இன்றைக்கு இருக்கிற தெய்வ மனுஷிகள் இதெல்லாம் நல்ல கவனமா படிக்கணும். இதெல்லாம் நல்ல சூத்திர திரும்ப 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 தியானிக்கணும். ஓ, கர்த்தர் நல்லவன். அவன் கர்த்தருடைய ராஜாங்கத்தை ஒரு புஸ்தகத்துல எழுதி அதை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து வைத்தார். யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு நல்ல அறிவை கொடுத்தார், நல்ல ஞானத்தை கொடுத்தார், நல்ல புத்தியை கொடுத்தார், ஆங்கில புலமையை கொடுத்தார், அவன் சூத்திர நிறைய ஊழியக்காரர்களை கொடுத்தார், நல்ல ஊழியங்களை கொடுத்தார். ஆனா இது எல்லாம் உங்களுக்கு அடையாளமா எங்க இருக்கு? உங்களுடைய மரணத்துக்கு பின்னாடி எதை நீங்கள் அடையாளமா வச்சுட்டு போக விரும்புறீங்க? ஆனா சாமுவேல் பாருங்க, அவனை கொண்டு கர்த்தர் செய்த எல்லாத்தையும், கர்த்தர் சொன்னதையும் ஜனங்க செய்ததையெல்லாம் அழகா ஒரு புஸ்தகத்துல எழுதி அதை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து பத்திரமா வச்சுட்டு சொல்றான், ஐயா அம்மா என்னை பாருங்க, இதோ நீங்க உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் என்னை எப்படியெல்லாம் பயன்படுத்தினாரோ அது எல்லாத்தையும் எழுதி நான் இங்க வச்சிருக்கிறேன். நான் மரித்து போனாலும் இந்த ராஜாங்க புஸ்தகம் உங்கள்கிட்ட பேசும், இதை நீங்க பயன்படுத்துங்கன்னு சொல்லி அவருடைய மரணத்துக்கு பின்பு பேசக்கூடிய ஒரு புஸ்தகத்தை எழுதி முடித்தான் ஐயா. இதுதான் ஐயா சாமுவேல். இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுடைய முடிவுக்கு பின்னாடி அடையாளமே இல்லை. அவங்க இருந்ததற்கு அடையாளம் இல்ல, வாழ்ந்ததற்கு அடையாளம் இல்ல, ஜீவித்ததுக்கு அடையாளம் இல்ல, விசுவாசத்துக்கு அடையாளம் இல்ல, ஆவிக்குரிய கருத்துக்கு அடையாளம் இல்ல. இன்னைக்கு நான் சொல்றேன், தேவன் கொடுத்த உங்க ஜீவ காலத்துல ஒரு அடையாளத்தை ஏற்படுத்து. ஒரு ராஜாங்கத்தை எழுதுங்க. அது தமிழ்ல எழுதினாலும் சரி, ஆங்கிலத்துல எழுதினாலும் சரி, தப்பு தப்பா எழுதினாலும் சரி, சரியா எழுதினாலும் சரி, ஒரு ராஜாங்கத்தை எழுதுங்க. நீங்க விசுவாசிகளுக்கும் இதை நான் சொல்லுகிறேன், ஊழியக்காரர்களுக்கும் நான் அதை சொல்றேன். நான் கட்டுன இருக்க சர்ச்சு இருக்கு பாஸ்டர், சர்ச்சு இருக்கு. உங்களுக்கு பின்னாடி ஆள போறது வேற. அடுத்து வர்ற அரசாங்கம் சர்ச்சை வச்சிருக்குமோ எடுத்துட்டு போகுமா தெரியாது. ஆனா நீங்க எழுதி வச்சீங்கன்னா அந்த எழுத்து ஒரு நாள் உங்களுக்காக எழுந்து நிற்கும். அதற்கு பின்பு இந்த சாமுவேல் ஜனங்களை அவரவர்கள் வீட்டுக்கு அனுப்பிவிட்டார், அவரவர்கள் வீட்டுக்கு அனுப்பிவிட்டார், அவரவர்கள் வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். அந்த வார்த்தையின்படி இந்த தேவ செய்தியோடு நான் உங்களை அனுப்புகிறேன். இன்னைக்கு புறப்பட்டு போய் இந்த 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தை திரும்ப 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 படிங்க. ரொம்ப முக்கியமா கர்த்தர் என்ற வர்ற வார்த்தையெல்லாம் நிறுத்தி நிதானமா படிங்க. ஆண்டவர் உங்களோட பேசட்டும். இந்த சாமுவேலின் ஜீவியம் நம்முடைய ஜீவியமாய் மாறட்டும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த பொழுது விடியும் அதிகாலை வேலைக்காக நல்ல சாட்சி என்ற தலையங்கத்தில் நல்ல வசன ஸ்தோத்திர பகுதிகளை கொடுத்தீரே. நான் அதே சமயத்தில் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தை கொண்டு சாமுவேல் இன்னும் ஞான திருஷ்டிக்காரனாகிய தீர்க்கதரிசி ஜனங்களுக்கும் கர்த்தருக்கும் நடுவே எப்படியெல்லாம் இருந்தார், அந்த சாமுவேல் எந்த அளவுக்கு கர்த்தரை உயர்த்தி பிடித்தார் என்பதை ஆண்டவர் திட்டமாய் பேசி சொல்லிக் கொடுத்த நல்ல உபதேசத்துக்காக ஸ்தோத்திரம். எல்லா விதத்திலும் நாங்கள் கர்த்தரை காட்டிக் கொடுக்க, கர்த்தரை பிரபலியப்படுத்த, கர்த்தரை முன்னிறுத்த, கர்த்தருடைய நாமத்தின்படி செயல்படுகிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. சுய மாமிசமெல்லாம் மறைக்கப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் நீரே எங்களை நடத்தும். இந்த செய்தி உடைய ஜனங்களை ஊன்ற கட்டட்டும். நன்மையும் கிருபையும் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.